டாஸ்மாக் எம்டி விசாகனை அமலாக்கத்துறையினர் தங்கள் காரில் ஏற்றி அழைத்து சென்றனர். காலை முதல் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தங்கள் காரில் ஏற்றி விசாகனை அமலாக்கத்துறையினர் அழைத்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிற செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் எம்டி விசாகனுடைய வீட்டுல தொடர்ந்து சோதனை நடத்திய நிலையில சோதனை ஒரு பக்கமாக அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக தற்பொழுது விசாகனையும் அவருடைய மனைவியையும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து செல்கிறார்கள். இங்கிருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மணப்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் இன்று காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டார்கள். சோதனையும் நடத்தப்பட்டது. தரைதளம் மற்றும் 2 மேல்தளங்களை கொண்ட அவருடைய வீட்டில் இருந்த பல்வேறு அறைகளிலும் தனித்தனியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று ஆவணங்களை கைப்பற்றி தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதே போன்று அவர் அலுவலகத்திற்கு புறப்படுவதற்காக இருந்த நிலையில விசாரணை அலுவலகத்திற்கு புறப்படுவதாக இருந்த நிலையில் அவரையும் தடுத்து நிறுத்தி அவரிடம் ஒரு அறையில் அமர வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளில் இருந்த பண பரிவர்த்தனைகள் என்ன என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக வங்கி அதிகாரிகளை வரவழைத்து இந்த சோதனை என்பதும் நடத்தப்பட்டது. அவரிடம் அந்த கணக்குகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. அவருடைய மகனையும் வரவழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். வீட்டில் இருந்த கணினி, மடிகணினி உள்ளிட்டவற்றை எல்லாம் திறந்து அதில் இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து அவற்றை கொண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தார்கள். மொத்தம் 7 அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய வீட்டுல விசாரணையும் சோதனையும் மேற்கொண்டார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தளவுல கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 2 நாட்களுக்கு டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகம் எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துல இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. அங்கு பல்வேறு ஆவணங்கள் எடுக்கப்பட்டு அந்த ஆவணங்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டனர். குறிப்பாக விசாகனிடம்தான் இது குறித்து விசாரிப்பதற்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுது உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்ததனால டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்ததன் காரணமாக அப்பொழுது அவரிடம் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிந்த பின்னரும் அவர் ஆஜராகாமல் இருந்தார். உச்சநீதிமன்றத்தை நாடுவதாக தெரிவித்து வழக்கில் அவர் ஆஜராகாமல் இருந்தார். இந்த நிலையில் தான் அவரிடம் உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அதன் அடிப்படையில இந்த வழக்கை அமலாக்கத்துறையினர் தீவிரப்படுத்தினார்கள். குறிப்பாக மதுபான தொழிற்சாலைகள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்களினுடைய நிர்வாகிகளை வரவழைத்து ஊராக விசாரணை நடத்தப்பட்டது. முதற்கட்டமாக மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கி ஒரு 3-4 நாட்களுக்கு பல்வேறு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அதாவது இந்த டாஸ்மாக்கு கொள்முதல் சப்ளை செய்யக்கூடிய மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதே போன்று பாட்டில் உள்ளிட்ட அந்த பாகங்களை உரிவாகங்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள், இது தொடர்புடைய நிர்வாகிகள் எல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் கிடைத்த தகவல் அது மட்டுமில்லாமல் அந்த சோதனையின் போது எடுக்கப்பட்ட ஆவணம், குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனம் தனியார் மதுபான தொழிற்சாலைகள் எவ்வளவு மதுபானங்களை கொள்முதல் செய்கிறார்கள், எவ்வளவு அதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது, அதே அளவிலான கணக்குகள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட மதுபான தொழிற்சாலைகளினுடைய அலுவலகங்களிலே இருக்கிறதா என ஒப்பிட்டு சரிபார்த்து அந்த விசாரணை ஆய்வுகளுக்கு எல்லாமே உட்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில சில ஆவணங்களை, சில கேள்விகளை தயாரித்திருந்த அமலாக்கத்துறை இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் உட்பட அந்த டாஸ்மாகினுடைய பொது மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை ஒரு 10 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். 2 முறை அனுப்பப்பட்ட சம்மனிலும் அவர்கள் ஆஜராகாமல் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் மீண்டும் டாஸ்மாக் வழக்கில கிடைத்த ஆவணங்களின் சில ஆவணங்களின் அடிப்படையில இன்றைய தினம் அவர்கள் சோதனையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி இன்று காலை முதல் இந்த சோதனை நடத்துவதற்காக விசாகனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். விசாகனுடைய வீட்டில் 7 மணி அளவில் உள்ளே வந்த பொழுது அவர் அலுவலகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது அவரை ஒரு அறையிலேயே அமர வைத்து விட்டு தொடர்ந்து சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய செல்போன் உள்ளிட்டவற்றையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு விசாரணையும் அவரிடம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டிய விவரங்களை எல்லாமே ஒரு 11 மணிக்கு பிறகு அலுவலகத்தில் இருந்து சில ஆவணங்கள் ஒரு ஆவணங்கள் ஒரு கவரில் சுற்றப்பட்ட அந்த ஆவணங்களை எடுத்து வர சொன்னார்கள் அதிகாரிகளிடமிருந்து. அந்த அதிகாரி கொண்டு கொடுத்த பிறகு அவரிடம்
விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அவருடைய மகனையும் வரவழைத்து விசாரித்தார்கள். அவருடைய விசாரணையுடைய மனைவியிடமும் வீட்டில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் தற்பொழுது அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஒரு 3 மணி அளவில் அவருடைய வீட்டில் இங்கிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். காலை 7 மணியில் இருந்து அவருடைய விசாரணை அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையில அவர் தற்பொழுது அவரையும் அவருடைய மனைவியும் அழைத்து செல்கிறார்கள். அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு வைத்து விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விசாரணை அழைத்து செல்லக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார், அவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணைகளை மேற்கொள்வது என்பது குறித்தெல்லாம் அடுத்த விவரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த 1000 கோடி ரூபாய் இதில் முறைகேடு என்று அமலாக்கத்துறை ஏற்கனவே நடத்திய சோதனையின் பொழுது ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதில் கூறியிருந்தார்கள். அப்படி என்றால் அந்த 1000 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக எங்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது, யாருக்கெல்லாம் இது கைமாறியது என்பது தொடர்பான ஆதாரங்களைத்தான் தற்போது அமலாக்கத்துறை தேடி வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சில தகவல்களை திரட்டி இன்றைய தினம் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். எனவே அது குறித்து விசாரணை, அது குறித்த சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து இன்று விசாரணையிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய வங்கி கணக்கு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வங்கி கணக்கு எல்லாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதனால்தான் அவருடைய மனைவியையும் தற்பொழுது அழைத்து செல்வதாகவும் அமலாக்கத்துறையினர் அழைத்து செல்வதாகவும் கூறுகிறார்கள். அவர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லும் பட்சத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும். இதற்கிடையில விசாகனுடைய வீட்டில் சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே அந்த பக்கவாட்டு சுவருக்கு அருகிலேயே கிழித்து வீசப்பட்ட சில ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த ஆவணங்களில் டாஸ்மாக் தொடர்புடைய சில குறிப்புகள் இருந்தது. அதாவது செல்போனில் வாட்ஸ்அப்பில் உரையாடிய சில தகவல்களை ஸ்கிரீன்ஷாட் தகவல்களை நகலாக எடுத்து ஆவணமாக அதை வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை கிழித்து இருக்கிறார்கள். அந்த ஆவணங்களில் இருந்த தகவலின்படி மதுபான கொள்கை தொடர்பான சில தகவல்கள், டெண்டர்கள் விடுவது தொடர்பான சில ஆலோசனைகள், மதுபான வகைகளை புதிதாக மதுபான வகைகளை கொள்முதல் செய்வது தொடர்பான சில குறிப்புகள் இவை எல்லாமே இருந்தது. வெவ்வேறு நபர்களிடம் உரையாடியது போன்ற தகவல்கள், வாட்ஸ்அப் தகவல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கால் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பேசப்பட்ட வாட்ஸ்அப் கால்கள் அதில் விவரங்கள் அதில் இருந்தது. இப்படி பல்வேறு விவரங்கள் இருந்த அந்த ஆவணங்கள் எல்லாமே கிழிக்கப்பட்டு அதில் அதாவது தடயங்களை அழிக்கக்கூடிய வகையில அது கிழிக்கப்பட்டு வீட்டிற்கு வெளியே வீசி கிடந்தது. அது உள்ளே இருந்து வீசப்பட்டதா அல்லது வெளியில் இருந்து வந்த நபர்கள் யாரும் வீசிவிட்டு சென்றார்களா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில்தான் அமலாக்கத்துறையினர் அந்த ஆவணங்களை எல்லாமே கைப்பற்றினார்கள். வீட்டிற்கு வெளியில் வீசப்பட்ட அந்த ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினார்கள். அவற்றை எடுத்து சென்று மீண்டும் விசாகனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இது யார் எந்த செல்போனில் இருந்து யாருக்கு அனுப்பி இருக்கலாம் என்ற கோணத்துல அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள்ல விசாகனுடைய புகைப்படம் இருந்தது. விசாகன் ஒரு அரசியல்வாதிகளிடம் இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அதில் இருந்தது. அந்த படம் அனுப்பப்பட்டிருந்தது. எனவே இது இவருடைய செல்போனில் இருந்து அனுப்பப்பட்ட தகவல்களாக இருக்கலாமா என்ற அமலாக்கத்துறைக்கு ஒரு சந்தேகம் இருந்ததன் அடிப்படையில் அவற்றை விசாரித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இதில் இருந்த பல்வேறு தகவல்கள், இந்த மதுபான கொள்முதலில் இருந்து உரையாடல், டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இருந்த நிலையில் அவற்றை எல்லாமே எடுத்து அதன் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களை யாருக்கு அனுப்பி இருந்தார்கள், அதில் சில பெயர்கள் இருந்தது. அந்த பெயர்கள் எல்லாம் யார், அது ஒருவேளை இவருடைய செல்போனில் இருந்து அனுப்பப்பட்ட உரையாடல்களாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கு அனுப்பியிருந்தார், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பெயர் யாருடையது போன்ற விவரங்கள், இந்த டாஸ்மாகினுடைய சம்பந்தப்பட்ட சில மின்னணு ஆவணங்கள் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற பட்சத்தில் அவர் அரசு அதிகாரியா அல்லது அரசியல் தொடர்புடைய நபரா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்காக ஏன் இவற்றை அனுப்பினார் போன்ற விவரங்களை எல்லாமே விசாரித்திருக்க கூடும். தற்பொழுது அந்த விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் மேலும் சில தகவல்களை திரட்டுவதற்காக அல்லது இது வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததின் அடிப்படையில இவரை தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வீட்டில் இருந்து அழைத்து செல்கிறார்கள்.
காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணையும் சோதனையும் 3 மணி வரை நீடித்திருக்கிறது. 3 மணிக்கு பிறகுதான் தற்பொழுது அவரை வீட்டில் இருந்து விசாகனையும் அவருடைய மனைவியையும் அமலாக்கத்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது சைதாப்பேட்டை அருகே அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை கொடுத்திருந்த அந்த அறிக்கையில இந்த தனியார் மதுபான தொழிற்சாலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்ததுல முறைகேடு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக மதுபானங்களை கொள்முதல் செய்யும் பொழுது அவற்றை கணக்கில் காண்பிக்காமல் நேரடியாக, அதாவது டாஸ்மாகினுடைய குடோனுக்கு அது சில்லறை கடைகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அது நேரடியாக மதுபான ஆலைகளில் இருந்து சில்லறை கடைகளுக்கு சென்று விற்பனை செய்திருக்கிறார்கள். பின்னர் அங்கிருந்து அவற்றை விற்பனை செய்வதற்கான ஆவணங்களை முறையாக அதை கணக்கில் காண்பிக்கவில்லை என்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பதன் மூலமாகவும் அவை நிறைய இதில் வரி ஏய்ப்பு, அதற்கு பிறகு கணக்கில் காண்பிக்காமல் அந்த பணம் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செய்திருப்பதாகவும், அதே போன்ற மதுபானங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாட்டில்களை கொள்முதல் செய்யக்கூடிய அது தொடர்புடைய நிறுவனங்களிடம் அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்திருந்தது. இந்த அறிக்கையில இப்படி இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று கூறியிருந்த நிலையில் அந்த 1000 கோடி ரூபாய் சட்டத்திற்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் அந்த 1000 கோடி ரூபாய் எங்கே சென்றது, யார் மூலமாக கைமாற்றப்பட்டது, எந்தெந்த வங்கி கணக்குகளுக்கு அது சென்றிருக்கக்கூடும் என்று தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் அடுத்த கட்ட தேடுதலுக்காக அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில்தான் இந்த வழக்கை எதிர்த்து குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணை சோதனை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வந்த நிலையில் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி அளித்தது. இது சட்டவிரோதமான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கும் நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தீவிரம் காட்டி இன்றைய தினம் டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாரணை வீட்டில் சோதனை நடத்தி தற்போது அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.